இயற்கை வளங்கள் துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லும்போது கட்டுமான பொருட்களோட விலையெல்லாம் இப்போ கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தயவு செஞ்சு ஒரு சின்ன கேள்வி மட்டும் ஐயா பதில் சொன்னா நல்லா இருக்கும். போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ரெக்கார்டான டேட்டா இது. ரஃப் ஸ்டோன், அதாவது இந்த ஜல்லி தயாரிக்கப்பட்டது வந்து 13.22 கோடி மெட்ரிக் டன். இதுதான் நம்ம அரசுல பதிவாயிருக்கு. இவ்வளவுக்கு தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஆனா பயன்படுத்தப்பட்டது 85 கோடி மெட்ரிக் டன். அது எங்கேருந்து வந்துச்சு? அதாவது 100 கோடி மெட்ரிக் டன் வந்து தயாராயிருக்கு, உற்பத்தி ஆயிருக்கு ஜல்லி எல்லாமே. இப்படிதான் விலையை குறைச்சு வச்சிருந்தாங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டாங்களா? மாண்பு உறுப்பினர் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். இல்லை, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 8 லட்சம் வீடு நீங்கள் லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்கிறீங்க. உண்மையாக சொல்ல போனான்னு அதில் பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நீங்கள் லிஸ்ட்டு வீடு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம அந்த வீடு கட்டும் திட்டம். வீடு வச்சிருக்கிறவங்களுக்கே நீங்கள் வீடை வந்து கொடுத்துருக்கோம். அது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். சரி, இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அண்ணன் வந்து பல முறை சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை வந்து அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவர் பேசும்போது நாங்கள் குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இருந்தோம். இருந்தாலும் நீங்கள் வந்து 8 லட்சம் பேர் லிஸ்டெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனால நான் உங்களுக்கு யார் யாருக்கு நீங்கள் வீடு இருக்கிறவங்களுக்கே நீங்கள் அந்த திட்டத்தில் நீங்கள் பணம்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிறீங்கிற லிஸ்ட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வீடு இருக்கின்றவர்களுக்கும் வீடு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் அதாவது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தவறு இருக்கலாம், அதுக்காக வேண்டிய திட்டத்தை நிறுத்திட முடியாது. இருக்கக்கூடிய அலுவலர்கள் போய் அவங்க வந்து சோதிக்க அலுவலர்கள் நேரடியாக தேர்வு அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னை பொறுத்தளவில் என்னுடைய துறையிலே இதே அவையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரியும், நம்ம எந்த திட்டத்தை ஆரம்பித்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் பார்ப்பதில்லை. ஏன்னா வீடு கேட்டு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்குவோம். ஏன்னா அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது எந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவர்களாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரி, யார் வந்தாலும் சரி, வீடு கலைஞர் கனவு இல்லத்தில் வீடு கேட்டு வந்தவர்களுக்கு ஒரு ஒன்றியத்தில் எந்தெந்த ஒன்றியத்தில் வந்தாங்களோ அத்தனை ஒன்றியத்திலும் யார் வீடு கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. தேர்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த நீங்க அமைச்சர் சொல்வதில் இல்லை பெனிஃபிஷியரை இப்போ ஐஆர்டிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லோன் கொடுக்குறோம். அதில் பெனிஃபிஷியரை தேர்வு செய்வது அதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டி தான் அதை தேர்வு செய்யுது. மாண்புமிகு நம்ம சுற்றுப்புறத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஜல்லி எல்லாம் விலை அவர்கள் குறைத்து கொடுத்ததற்கு காரணம் இதல்ல, இயற்கையாகவே விலைவாசிகள் குறைவாக இருந்தது. இப்போ எல்லாமே அவங்க இஷ்டம் போல ஏற்றிக்கிட்டே போறாங்க. அதை கட்டுப்படுத்தணும், விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. காரணம், அரசிற்கு ஏற்பட்டுகின்ற இழப்புகளை எல்லாம் நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்றீங்க. அது குறைப்பதற்கு இது உதவியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இது குறைப்பதற்கு உதவியாக இருக்கும். ஏன்னா கலைஞனுடைய கனவுல வந்து இன்றைக்கு மக்கள் ஆசையா வாங்கினாங்க. எல்லா பேரும் இன்றைக்கு வீடு கட்டி இருக்க போய் பாருங்க. அவர் சொன்னாரு, பேஸ்மெண்ட் இப்ப 3வது தடவை கொடுத்ததுல பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அதை வைத்து சொல்லக்கூடாது. நான் குறை சொல்வதற்காக நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஒரு வீடு அலாட்மெண்ட் நம்ம நிர்வாக அனுமதி கொடுத்து விட்டாலே அவங்க வந்து பேஸ்மெண்ட்டை கூட போட்டிருப்பாங்க, அதிகாரிகள் போய் பார்க்கல. ஆனால் அதை முடிவு செய்வது அங்கங்கே இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான், வட்டார வளர்ச்சி அவங்க அலுவலர்கள் தான் அதை முடிவு செய்வார்கள். இதே போல இப்பொழுது நீங்கள் வந்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருக்கு. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை பொறுத்தளவில் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தில் நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவதற்கும், கிராமம் சுத்தமான சுகாதாரமான நல்ல வளமான கிராமமாக உருவாக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அது எங்களுக்கு இப்ப இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் 2006 துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்கள் இதையெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதில் ஆர்வம் உள்ளவர். ஏன்னா சுய உதவிக்குழு எல்லாம் அதை தொடர்ந்து இப்ப என்ன செஞ்சாங்க, வந்த உடனே மீண்டும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதுல வந்து இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அதனுடைய பெயரை மாற்றி இருக்கிறீர்கள். அண்ணாவினுடைய பெயரையே மாற்றி, அது என்ன நியாயம்? நீங்க சொல்ற கொள்கை தலைவர்கள் சொல்லல, பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் நேசிக்கிறீர்கள், நேசிப்பதாக சொல்லுகிறீர்கள். அண்ணாவின் பெயர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று சட்டம் கொண்டு வந்த அண்ணாவின் பெயரே எடுத்த பெருமை. அதுவும் நீங்க வந்து மறுமலர்ச்சி என்னன்னா டிஎன் வெற்றி மறுமலர்ச்சி வளர்ச்சி வாழ்வாதார திட்டமா நீங்க மாத்திருக்கீங்க. இது எதுக்கு மாத்தணும்? அண்ணாவினுடைய பேர் இருந்தா இருந்துட்டு போகுது. உங்களுக்கு அண்ணா கடவுள் மாதிரி அவர் பேர் இருந்தா இருந்துட்டு போகுது. கட்சிகள் தான் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், அண்ணாவை பிடிக்கலன்னா அண்ணானால தான் இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கு. சாதாரண சாமானியர்கள்லாம் சட்டமன்றத்திற்கு வருவதற்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து இந்த இதில் வந்து திட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே நான் படித்தேன் என்னவென்றால், நீங்க 6000 கோடி அதுக்கு ஒதுக்கி இருக்கீங்க. 6000 கோடி ஒதுக்கி அதில் வந்து இதுக்கு வந்து பெரிய அர்பனுக்கு, அதாவது பெரிய நகரங்களை சுற்றி இருக்கின்ற கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஒரு 1000 கோடி சாலை வசதிகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒரு 1000 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. இதுபோக மலை பகுதியில் இருக்கின்ற கிராமங்களுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீர்கள். எங்கள் ஆட்சியிலே, கடந்த ஆட்சியிலே மலையில் இருக்கின்ற கிராமங்கள் அத்தனை கிராமங்களுக்கும் முதலமைச்சர் சாலை திட்டத்திலே மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களிலே மழை வந்து நீங்க நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து போதமலைக்கு 130 கோடி ரூபாயில இன்றைக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அமைச்சருக்கு தெரியும், அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சருக்கு. போதமலைக்கு 130 கோடி கொடுத்திருக்கோம், கல்வராயன் மலைக்கு 60 கோடி கொடுத்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை சாலைகளையும் இணைக்கின்ற பணியை முடித்து ஒரே ஒரு 5 சாலைகள் மட்டும்தான் மலைப்பகுதியில் நீலகிரி மலையாக இருந்தாலும் சரி, அல்லது இருக்கக்கூடிய நம்ம ஏற்காடாக இருந்தாலும் சரி, அல்லது கோடை மலைப்பகுதிகளாக இருந்தாலும் சரி, மேகமலை பகுதிகளாக இப்போ போராட்டம் நடக்குது, அந்த மலைப்பகுதியிலே சாலைகள் அமைத்திருக்கிறோம். இப்போ வெளியேற சொல்றாங்களே, அதிலே சாலை அமைத்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி. அனுமதி கொடுத்திருக்கிறது இது வனத்துறை. ஒரு 5 சாலைகளுக்கு மட்டும்தான் வனத்துறை அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது. எங்கள் ஆட்சி காலத்திலே அத்தனை மலைப்பகுதிகளுக்கும் நாங்கள் சாலைகளை அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவங்க வந்து அதற்காக 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 5 சாலைகளுக்கு மட்டுமல்லாமல் இன்னும் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அண்ணாவின் பெயரை மாற்றியதுதான் மிக வருத்தமாக இருக்கிறது. எதற்காக அண்ணாவின் பெயரை மாற்றி தமிழ்நாடு வெற்றி என்ன வில்லேஜ் எம்பவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெஜுனேட்டிவ் இனிஷியேட்டிவ் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்க அதை வச்சுக்க, கொள்கையை வேணாலும் வச்சுக்கலாம் அந்த அப்ரிவேஷனை. ஆனா என்னை பொறுத்தளவில் என்ன சொல்கிறேன் என்றால், திட்டத்திற்காக நிதி என்ன ஒதுக்கி இருக்கிறது என்றால் ஒரு 7100 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.